நாட்களில் நாட்டின் பல பாகங்களில் அதிகளவான மழை ஏற்பட்டது. தற்போது அனைவருடைய கேள்விக்குறியாக இருக்கும் விடயம் என்னவென்று சொன்னால், நாளைய தினம் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்று. நாளைய தினம் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியிருக்கிறது. எனவே நீங்கள் வெளியே செல்லும் போது குடை எடுத்து செல்ல தவற வேண்டாம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர்கள் ரஞ்சினி ராஜரட்னம், ராஜகிருஷ்ணா, ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாலஸ்தீன ஜனாதிபதிக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை. முகாம்களில் வாழும் தமிழ் மக்களை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் இந்திய பாராளுமன்ற குழு வேண்டுகோள். லாகூர் தாக்குதலின் பின்னர் பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விஜயம் மேற்கொள்ள பங்களாதேஷ் தயார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் நேற்றிரவு இலங்கைக்கு வருகை தந்தார். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் உள்ளிட்ட குழுவினரால் பாலஸ்தீன ஜனாதிபதி வரவேற்கப்பட்டுள்ளார். ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி பிறந்த மஹமூத் அப்பாஸ் சிரியாவின் டமஸ்கஸ் பல்கலைக்கழகம் மற்றும் ரஷ்யாவின் பெட்ரிஸ் லுலும்பா பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றுள்ளார். பாலஸ்தீன மக்களின் எதிர்காலத்தை சிறந்த பாதைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் அரசியல்வாதி என்ற வகையில் மஹமூத் அப்பாஸ் பாரிய சேவையாற்றியுள்ளார். ஃபத்தா அமைப்பை உருவாக்குவதற்காக யாசிர் அரபாத்துடன் இணைந்து செயற்பட்ட அப்பாஸ், யாசிர் அரபாத் நாடு கடத்தப்பட்ட பின்னர் ஜோர்தான், டியூனிசியா மற்றும் லெபனான் உள்ளிட்ட நாடுகளில் வசித்துள்ளார். 2003ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடக்கம் அக்டோபர் மாதம் வரை பாலஸ்தீன தேசிய அதிகார சபையின் முதலாவது பிரதமராக மஹமூத் அப்பாஸ் செயற்பட்டார். 2004ஆம் ஆண்டில் யாசிர் அரபாத் மரணித்ததன் பின்னர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்ட மஹமூத் அப்பாஸ் 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாலஸ்தீன தேசிய அதிகார சபையின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு பாலஸ்தீன ஜனாதிபதியாக செயற்பட்டு வருகிறார். பாலஸ்தீன ஜனாதிபதி கலாநிதி மஹமூத் அப்பாஸ் மற்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கு இடையில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள பாலஸ்தீன ஜனாதிபதி கலாநிதி மஹமூத் அப்பாஸை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை உத்தியோகபூர்வமாக வரவேற்றார். ஜனாதிபதி செயலக வளாகத்தில் இலங்கை ராணுவ படையினரால் அவருக்கு மரியாதை அணிவகுப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இணக்கம் கண்டுள்ளனர். இலங்கை பாலஸ்தீனுக்கு வழங்கும் ஒத்துழைப்புகளை வரவேற்பதாக தெரிவித்த பாலஸ்தீன ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ், இலங்கை அரசாங்கம் தற்போது சமாதானத்தை நிலைநாட்டி முன்னோக்கி செல்வது மகிழ்ச்சி அளிக்கும் விடயம் எனவும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மனிதாபிமான நடவடிக்கையின் போது இலங்கைக்கு பாலஸ்தீன் வழங்கிய ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாலஸ்தீன் வெளியுறவு தொடர்புகள் ஆணைக்குழுவிற்கு நன்றி தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்தோடு இலங்கையில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் தொடர்பில் கவனத்திற்கொண்டு பாலஸ்தீன வியாபார சமூகத்திற்கு அழைப்பு விடுப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாலஸ்தீனத்தின் கல்வித்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் பாலஸ்தீன வெளிவிவகார அமைச்சர்கள் ஒன்றிணைந்து இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டனர். பாலஸ்தீன வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ரியாத் அல் மாலிகி வெளிவிவகார அமைச்சில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஒன்றிணைந்து ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டனர். பல வருடங்களாக இலங்கை பாலஸ்தீனுக்கு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது. நெருங்கிய உறவுகளும் நம்பிக்கையுமே இலங்கையின் வெளிநாட்டுக் கொள்கையாக அமைந்துள்ளது. சுயாதீன அரசாங்கத்தை அமைப்பதற்கு பாலஸ்தீன மக்கள் மேற்கொள்ளும் முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குவது இந்த கொள்கையில் ஒரு அங்கமாகும். இதன்போது பாலஸ்தீன வெளிவிவகார அமைச்சரும் கருத்து வெளியிட்டார்.
இலங்கைக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையிலான உறவை நாங்கள் வரவேற்றோம். இலங்கை உள்ளிட்ட சில நாடுகள் மாத்திரமே பாலஸ்தீனம் குறித்த கருத்துக்களையும் நடவடிக்கைகளையும் மாற்றமேதுமின்றி முன்னெடுத்தன. பாலஸ்தீனில் சமாதானம் மலர வேண்டும் என்பதற்காக முன்னின்றார்கள். இலங்கை மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவிக்கவே நாங்கள் இங்கு வந்தோம். இரண்டு நாடுகளும் சில விடயங்களை ஒரே கோணத்திலேயே அவதானிக்கின்றது. இவைதான் எமது நெருங்கிய உறவுகளுக்கு முக்கிய காரணங்களாகும். மக்களின் மேம்பாட்டுக்காக இரண்டு நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தயார். Ready to work in cooperation and in coordination for matters that will serve the interests of both peoples. இந்திய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழு இன்றிரவு இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. இலங்கை தமிழ் மக்களின் மறுவாழ்விற்காக இந்திய அரசாங்கம் முன்னெடுக்கும் நலன்புரி நடவடிக்கைகளை இந்த குழு கண்காணிக்க உள்ளதாக சன் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இவர்கள் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பர். இலங்கைக்கு விஜயம் செய்யும் இந்திய நாடாளுமன்ற குழுவில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்குவதாக சன் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் குழுவின் தலைவரும் இந்திய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான சுஷ்மா சுவராஜ் நேற்றைய தினம் வெளிவிவகார செயலாளர் ரஞ்சன் மாதாயை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட சுஷ்மா சுவராஜ் இலங்கை நலன்புரி நிலையங்களில் உள்ள தமிழ் மக்களை நேரில் சென்று சந்திக்க இலங்கை அரசாங்கத்திடம் அனுமதி கோரியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முகாம்களில் உள்ள தமிழர்களை பார்வையிட வேண்டும் என நாம் தெரிவித்துள்ளோம். பயண திட்டத்தில் அது இல்லை என்றாலும் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு நாம் வலியுறுத்தியுள்ளோம். நலன்புரி விடயங்களை பார்வையிடுவது பதில் முகாம்களை பார்வையிடுவது பலனளிக்கும் என்பது எங்கள் கருத்தாகும். இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலிச் சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலிச் சித்திரம் அடுத்து. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் நடாத்தப்பட்ட வாக்கெடுப்பின் பின்னர் இலங்கை இந்தியா மீது பதில் தாக்குதல் நடத்தியதாக வெளிநாட்டு ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையற்றது என அணுசக்தி அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் அஞ்சல் மடலில் குறித்த அதிகார சபையின் தலைவர் கலாநிதி ரஞ்சித் விஜயவர்தவினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் கூடம்குளம் அணுசக்தி நிலையத்தினால் ஜப்பானின் புகுஷிமாவில் இடம்பெற்ற சம்பவத்தை போன்றதொரு அச்சுறுத்தல் இலங்கைக்கும் இருப்பதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சம்பிகரனவுக்கு கூறியுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று குறிப்பிடப்பட்டிருந்ததாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு செப்டம்பர் மாதமளவில் விளக்கம் அளிப்பதற்கு அமைச்சர் எதிர்பார்த்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் மேலும் குறிப்பிடப்பட்டிருந்ததாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையானது இத்தகையதொரு தவறான தகவலை வெளியிட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் விரிசல் ஏற்படுத்த முயல்வதானது துரதிருஷ்டவசமான நிலைமையாகும் எனவும் கலாநிதி விஜயவர்தன கூறியுள்ளார். இலங்கையானது கூடம்குளம் அணுசக்தி நிலையத்தின் பாதுகாப்பு பற்றி தெரிவிக்கின்ற கருத்துக்கள் ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமை பேரவையின் கூட்டத்தொடரின் போது இந்தியா இலங்கை தொடர்பில் வாக்களித்தமைக்கு எதிரானவை அல்ல என அவரது அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்சக்தி தேவைகளுக்காக அணுசக்தியை பயன்படுத்துவதில் இந்தியாவுக்கு பூரண உரிமை இருப்பதாகவும் இலங்கை அரசாங்கமானது அதற்கு ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாது எனவும் அணுசக்தி அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். 2010ஆம் ஆண்டில் சர்வதேச அணுசக்தி நிலையத்தில் நடைபெற்ற மாநாட்டில் இலங்கை தூதுக்குழுவின் தலைமைத்துவத்தை ஏற்றிருந்த அமைச்சர் பாட்டலி சம்பிகரனவுக்கு இந்தியாவுடனான இருதரப்பு கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணுசக்தி ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அமைச்சர் பாட்டலி சம்பிகரனவுக்கு ஆகியோர் கூடம்குளம் அணுசக்தி நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தகைய விடயங்கள் காணப்பட்ட போதிலும் இலங்கையானது கூடம்குளம் அணுசக்தி நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையற்றது என்பது தெளிவாவதாக தலைவர் கூறியுள்ளார். எனவே இந்த அணுசக்தி நடவடிக்கையினை ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமை பேரவையில் வாக்களிப்புடன் தொடர்புபடுத்துவதன் மூலம் சமூகத்தில் அச்சம் மற்றும் சந்தேகத்தை தோற்றுவிக்கும் வகையில் சர்வதேச ஊடகங்கள் செயற்படுகின்றமையானது துரதிருஷ்டவசமானது என அணுசக்தி அதிகார சபையின் தலைவர் கலாநிதி ரஞ்சன் விஜயவர்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. குழலினிது யாழினிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பது தெய்வ திருக்குறள் அருளும் அமுதவாக்கு. இறைவனால் பெற்றோருக்கு வழங்கப்படும் விலை மதிக்க முடியாத சொத்தாக மழலை செல்வம் விளங்குகிறது.
விலை மதிக்க முடியாத அந்த செல்வம் அறிமுகம் இல்லாத ஒருவரிடம் அனாதரவாக விடப்பட்ட சம்பவம் ஒன்று அம்பாறை கல்முனையில் நேற்று பதிவாகியது. பால் மனம் மாறாத இந்த பச்சிளம் குழந்தையின் புன்முறுவல் அனைவரையும் எளிதில் வசீகரிக்கக்கூடிய ஈர்ப்பு தன்மை கொண்டது. சலனமற்ற இந்த சிசுவின் முகம் நிர்மலமாக காட்சி அளித்த போதும் அதன் எதிர்காலமோ இன்று கேள்விக்குறியாகவே உள்ளது. தாயின் அரவணைப்பில் இருக்க வேண்டிய சுமார் 4 மாதம் மதிக்கத்தக்க இந்த பெண் குழந்தைக்கு இன்று கல்முனை ஆதார வைத்தியசாலையே தாய் வீடாக மாறியுள்ளது. தமது வைத்தியசாலைக்கு போலீசாரின் கண்காணிப்புடன் கொண்டு வரப்பட்ட இந்த குழந்தை தொடர்பில் கல்முனை ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் இவ்வாறு கருத்து தெரிவிக்கிறார். நேற்று பிற்பகல் அளவில் எங்களுடைய வைத்தியசாலையிலே ஒரு 3-4 மாதங்கள் மதிக்கத்தக்க ஒரு குழந்தை, பெண் குழந்தை போலீசாரினாலும் ஒரு பெண்மணினாலும் கொண்டு வரப்பட்டது. இக்குழந்தை கல்முனை பஸ் நிலையத்தில் ஒரு பெண் தன்னை குழந்தையை வைத்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு பொருட்களை எடுத்துக்கொண்டு வருவதாக கூறி கையளித்து சென்றவர் வராததினால் பெண்மணி போலீசாரின் உதவியுடன் எங்களுடைய வைத்தியசாலையிலே குழந்தையை அனுமதித்திருக்கிறார். இந்த குழந்தை நல்ல தேகாரோக்கியத்துடன் இருக்கின்றது. கல்முனை ஆதார வைத்தியசாலையில் தற்போது தாதியர்களின் அரவணைப்பில் உள்ள இந்த பெயர் தெரியாத குழந்தையை கல்முனை சிறுவர் நன்னடத்தை பிரிவின் அலுவலக பொறுப்பதிகாரி இன்று பார்வையிட்டுள்ளார். இதன்போது இந்த குழந்தை தொடர்பில் தாம் மேற்கொள்ள உள்ள எதிர்கால நடவடிக்கை தொடர்பிலும் அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். அதன் பின்பு இந்த புள்ளியை நலன் கருதி பிட் பர்சன் அடிப்படையில் அந்த புள்ளியை ஒரு பராமரிப்பு பெற்றோரிடம் அனுமதித்து அதன் பின்பு அந்த புள்ளியை நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அந்த புள்ளியின் உயரிய நலனும் உயர் பாதுகாப்பும் மேம்படுத்தக்கூடிய விதத்தில் அதை நாங்கள் பிற்காலத்தில் அந்த எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக அதை நாங்கள் செய்வதற்கு உத்தேசித்திருக்கிறோம். தடகமோயாவில் படகொன்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் காணாமற் போன 20 சடலங்களும் இன்று பிற்பகல் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கடற்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. நேர்கொழும்பு களப்பிற்கு அருகில் கண்டல் தாவரங்களை பார்வையிடுவதற்காக சென்ற 4 பேரும் படகு ஓட்டுநருமே இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். சீதுவ தடகமோயாவின் ஊடாக பயணிக்க முற்பட்ட போது இந்த படகு கவிழ்ந்துள்ளது. 2 மணிக்கு இங்கிருந்து ஏறினார்கள். பின்னர் அவர்கள் கண்டல் தாவரங்களை பார்க்க செல்வதாக கூறினார்கள். அங்கு சென்று சுற்றி பார்த்துவிட்டு 6:30 அளவில் இங்கு வந்தார்கள். அதன் போது அங்கே கயிறொன்று இருப்பதாகவும் அதனை கவனிக்குமாறும் நான் கூறினேன். பின்னர் அதனுடன் சிக்கி படகு கவிழ்ந்தது. உண்மையில் இந்த இடம் மிகவும் அழகானதாகும். அழகான இடம் என்ற போதிலும் இது மிகுந்த அபாயம் நிறைந்த பகுதியாகும். குடிபோதையுடன் இவ்வாறான இடங்களுக்கு வரக்கூடாது. இவர்களிடம் பாதுகாப்பு கவசம் கூட இருக்கவில்லை. இதேவேளை படகிலிருந்து வீழ்ந்தவர்களுள் 3 உயிருடன் மீட்கப்பட்டனர். மற்ற 2 நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். கடற்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து சுழியோடிகளின் உதவியுடன் இன்று காலை காணாமல் போனவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவத்தில் உயிரிழந்த 24 வயதான சுரேந்திர மிலிந்த குருஸ் என்பவர் ஜாயல கணுவன பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். 3 சகோதர சகோதரிகளை கொண்ட குடும்பத்தில் இளையவரான இவர் எதிர்வரும் ஜூன் மாதத்தில் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ள இருந்தார். மகனை வீட்டில் இருங்கள் என்று கூறிவிட்டு தான் நான் சென்றேன். மீண்டும் நான் வந்து பார்த்தபோது அவர் இருக்கவில்லை. அவர் எங்கு சென்றார், நண்பர்களுடன் எங்கும் சென்றிருப்பாரா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அதன் போதுதான் தம்பி இவ்வாறு சென்றுள்ளார் என்று மகனின் மனைவி வந்து கூறினார். கொடிகமுவ அக்ரகம பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயதான ரோஷியல் பெர்னாண்டோ என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்த மற்ற நபர் ஆவார். திருமணமாகாத குறித்த நபர் சுரேந்திரவின் நெருங்கிய நண்பர் ஆவார். இவர்கள் இருவரினதும் சடலங்கள் பிரேத பரிசோதனைகளுக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன.